வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ராஜி டிராவல்ஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம கதிர் உள்ள வந்துட்டு நியூஸ் பேப்பர் பாரு அப்படின்னு சொல்றாரு. நியூஸ் பேப்பர்ல பார்த்தா போலீஸ் ஆகிறதுக்கான டெஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுன்னு சொல்லி இருக்குங்க. இத பார்த்த உடனே கதிர் வந்து ராஜே, இனிமேல் நீ டிராவல்ஸ்க்கு வந்து கஷ்டப்படாத. நீ படிக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பத்தாது. 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு படிக்கணும். சோ நீ வீட்ல இருந்தே படின்னு சொல்றாங்க. நம்ம ராஜி இல்ல நான் டிராவல்ஸ்லயே படிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. சரி அப்ப டிராவல்ஸ்ல வேற ஏதாச்சும் உனக்கு சேஞ்ச் பண்ணுமா, டேபிள் போடணுமா, சேர் போடணுமாங்கிற மாதிரி நம்ம கதிர் வந்து பாசமா கேட்டு இருக்காரு. நம்ம ராஜி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இங்கேயே ஃப்ரீயா படிச்சுக்குவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கதிர், உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நீ போலீஸ் ஆகணும், 2 வீட்டுக்கு நடுவுல ஜீப்ல வந்து நிக்கணும், அதுதான் எனக்கு பெருமை, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்றாங்க. நம்ம ராஜிக்கு ஒரே சந்தோஷம் தான் போங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சரவணன், மயில், பாண்டியன் எல்லாரும் கடையில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஒரு கஸ்டமர் வந்துட்டு, என்ன பாண்டியா நீ இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டு போலங்கிற மாதிரி பாண்டியனை கேட்க, அதுக்கு பாண்டியன், எனக்கு வேற எந்த பிரான்ச்சும் இல்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம மயில் நம்ம சரவணன் கிட்ட பேச்சு கொடுக்க, நம்ம சரவணன் மயில் கிட்ட எரிஞ்சு விழுகிறாரு. இத நம்ம பாண்டியன் பாத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம மயில் சரவணனை போய் கன்வின்ஸ் பண்றதுக்கு போகும்போதுமே நம்ம சரவணன் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதையுமே நம்ம பாண்டியன் பார்த்துட்டு தான் இருக்காரு. உடனே கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம மயில் சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம செந்தில் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணா, நம்ம மீனா கொடுத்த லெமன் ரைஸும் பொட்டேட்டோவும் நல்லாவே இல்லைங்க. ஆனாலும் நம்ம செந்தில் சமாளிச்சு சாப்பிட்டு இருக்காருன்னு வைங்க. இதெல்லாம் வேற சொன்னா நம்ம மீனா இன்னொரு பக்கம் திரும்ப நம்ம வீட்டுக்கே போலான்னு சொல்லுவா. எதுக்கு, நம்ம சமாளிச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி நம்ம செந்திலும் முடிவுக்கு வராரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மயிலோட அப்பா பாண்டியனோட கடைக்கு வராங்க. அந்த டைம்ல பார்த்து பாண்டியனும் சரவணனும் அந்த கடையில இல்லைங்க. மயில் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்பாவை பார்த்த உடனே, நீ எங்கப்பா இங்க, நீ எதுக்கு வந்தங்கிற மாதிரி நம்ம மயில் கேள்வி கேட்கறான். அவங்க அப்பா, நான் உன்னை பார்க்கதான்ப்பா வந்தேன், வேலை பார்க்கதான் வந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ இங்க ஒண்ணு வேலையெல்லாம் பார்க்க வேணாம், நீ கிளம்புங்கிற மாதிரி மயில் வந்து தளர்த்திக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா தளர்த்தி ரோத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நம்ம சரவணன் அந்த கடைக்கு வந்துட்டான். அவன் இப்பதான் இல்லாம அவங்க அப்பாவை திட்டி வெளியவும் அனுப்பிச்சிட்டான். நம்ம மயில் அழுதுகிட்டே அவங்க அப்பாவை, இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்க, போங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி சமாளிச்சுட்டு இருக்கணும் தெரியல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கிற மாதிரி அவங்க அப்பாவை சொல்லி துரத்திட்டான். அதுக்கு நம்ம சரவணன், உங்க அப்பா கூட சேர்ந்து நீயும் கிளம்பு, எனக்கு நீ உன்னை பாக்குறதுக்கே பிடிக்கல, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இங்க சரவணன் மயில திட்டும் போது கரெக்டா நம்ம பாண்டியன் வந்துடுறான். நடு ரோட்ல வச்சு நம்ம சரவணன் மயில பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. மயிலும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்த பாண்டியனுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. நேரா வந்து மயில் கிட்ட, என்னமா நீ ரோட்ல உட்கார்ந்து எல்லாம் அழுதுட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சு மயில அனுப்பிச்சு விட்டுட்டாரு. மயில அனுப்பிச்சு விட்ட கையோட நம்ம சரவணனுக்கு பயங்கர தோசை விழுகுது. என்னடா பண்ணிட்டு இருக்க, நடு ரோட்ல வச்சு இப்படியே திட்டுவ, உங்க பிரச்சனை இங்க சுத்தி அங்க சுத்தி இப்ப நடு ரோட்டுக்கே வந்துச்சா, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம சரவணன், நான் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான். இதை கேட்ட பாண்டியனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே நம்ம சரவணன், நீங்க என்னதான் ஆச்சுனாலும் என்ன மட்டும்தான் குத்த சொல்லுவீங்க, நான் கல்யாணமே கேட்கல, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே நாசமா ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவனும் கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்குதான் அவங்க வந்து வீட்டுல உண்மையை சொல்ல போறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.